1997 ரிலீஸ் ஆன பொற்காலம் திரைப்படத்தில் படத்தின் கதாநாயகனாக மாணிக்கம் கதாபாத்திரத்தில் முரளி அவர்கள், மரகதம் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக மீனா அவர்கள், மீனாவின் அப்பா கதாபாத்திரத்தில் சுப்பையாவாக டெல்லி கணேஷ் அவர்கள், முத்தம்மா கதாபாத்திரத்தில் சங்கவி அவர்கள், சங்கவியின் அம்மா கதாபாத்திரத்தில் CR சரஸ்வதி அவர்கள், போஸ்ட்மேன் கதாபாத்திரத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள், ராசு கதாபாத்திரத்தில் சங்கவியின் அண்ணனாக இளவரசு அவர்கள், சுந்தரம் கதாபாத்திரத்தில் பாலாசிங் அவர்கள், தங்கமணி கதாபாத்திரத்தில் வடிவேலு அவர்கள், வில்லேஜர் கதாபாத்திரத்தில் கிரேன் மனோகர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற மாத்திர அந்த காமெடி வரும், அதில் சிசர் மனோகர் நடிச்சிருக்காங்க. பஞ்சவர்ணம் கதாபாத்திரத்தில் முரளியின் தங்கையாக ராஜேஸ்வரி அவர்கள். இந்த படத்தை எழுதியிருக்கிறது சேரன் அவர்கள். ரஜினிகாந்த் இந்த படத்தை பாராட்டி சேரனுக்கு கோல்டு செயின் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தை தெலுங்கு, ஹிந்தி மற்றும் கன்னடத்திலேயே ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சது மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள். இந்த படத்தில் வர பாடல் வரிகளெல்லாம் எழுதினது வைரமுத்து அவர்கள். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ அப்படின்ற பாடலில் தேவா அவர்களே பாடியிருக்காங்க. இந்த படத்தில் தான் சேரனுக்கு சிறந்த தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் கிடச்சிது, தினகரன் சினிமா அவார்ட்ஸும் கிடச்சிது. மீனா அவர்களுக்கு சிறந்த நடிகை அப்படின்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் கிடச்சிது, சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸும் கிடச்சிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.